நான் ஃபர்ஸ்ட்டு பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு வந்து ஒரு படம் வெளில வருதுன்றது ஒரு ஆடியன்ஸுக்கு தெரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அத வந்து ஒரு நியூஸ்லயோ, இல்ல வந்து ஒரு பேப்பர்லயோ, இல்ல ஜென்ரலா ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ஸ்ல பார்க்கலன்னா, இன்னைக்கு அது வந்து அவங்களுக்கு தெரியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க மார்க்கெட்டிங் டீம் ரொம்ப அதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. பட் அத தாண்டி பிரஸ் அண்ட் மீடியா நீங்க அந்த கவரேஜஸையும், அத நல்லபடியா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டுட்டு போனதையும், நான் உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டுருக்கேன். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா, நான் ஸ்பீச் எல்லாம் எதுவும் இது பண்ணல. பட் இந்த படம் ஆரம்பிச்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நெறைய பேருக்கு நன்றி கடன் பட்டுருக்கேன். நான் நெறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுதான் மெயினா நானும் கருப்பையாவும் பேசின இந்த தேங்க்ஸ் மீட். இது நாங்க நெறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ முதல்ல அ எங்க அப்பா, அம்மாவுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நன்றி போறதுக்கு முன்னாடி டிஎஸ்ஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வேட்டிய வந்து இங்க கட்டும்போது நான் நீங்க டைட் பண்றீங்கன்னு நெனச்சேன். நீங்க லூஸ் பண்றீங்கன்னு எனக்கு அப்ப தெரியாது சார். உங்க எனர்ஜிட்டிக்கான ஸ்பீச்ல வந்து ஐ அம் வேர்ட்லெஸ் சார். உங்களுடைய அந்த ஒரு நாள் கமிட்மெண்ட் நீங்க எனக்கு குடுத்ததுக்கு ஏன்னா, சார் வந்து நடிக்க வரதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு விளாக் பண்ணுவாரு. இப்ப வந்து பொரியலு, சிக்கன் கிரேவிலாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டாங்கன்னா, "இது நல்லா இருக்கே இந்த பொரியலு" அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சு, "சார் ஷாட் ரெடி சார்" அப்படின்னு. "ஒரே நிமிஷம் இருங்க கூட்டு வைக்கல இன்னும்" அப்படின்னுவாரு. அது அந்த விளாக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஷாட்டுக்கு போ முடியும். ஸோ நான் எல்லாருக்கும் கடகடன்னு தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா, நீங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்ல நம்ம அண்ணன் ஒருத்தர பார்த்தேன். "என்னப்பா" நான் பார்த்துட்டு, "ஹாய் சார்" அப்படின்னேன். ம். அப்படின்னாரு. அதிலயே புரிஞ்சுக்கிட்டேன் நானு. டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன்னு. ஏன்னா, நல்லா சாப்பிட்டு எல்லாரும் தூங்குற டைம்ல எல்லாரும் இங்க ஸ்பீச் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் காண்டா தான் இருக்கும். பட் முதலாவது நான் ஒரு 4, 5 பசங்க அவனுங்கள ஸ்டேஜ் ஏத்தணும்னு நெனைக்கிறேன். என்னுடைய நான் கென்னன் கேங்ன்னு ஒரு லேபிள் வச்சிருக்கேன்னா, இவனுங்க இல்லாம இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல நின்னு இருக்கவே முடியாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் டேனி, லோகித்து, பிரின்ஸு, ஈஸ்வர், சின்னா டக்குனு வாங்கடா டேய் டைம் இல்லடா ப்ளீஸ்டா. ஸோ இவனுங்க தான் அந்த கென்னன் கேங். நாங்க எல்லாரும் சேர்ந்து மொட்டை மாடியில சும்மா பேச ஆரம்பிச்ச ஒரு கேங் தான் இது. இன்னைக்கு இவனுங்க இல்லன்னா என்னால இந்த படமே பண்ணியிருக்க முடியாது. தேங்க் யூ ஸோ மச்டா. தேங்க் யூ. டக்குன்னு போயிடுங்கடா. தேங்க்ஸ்டா. சின்னா போலாம். அது அப்படிதான். அது முன்னாடி சின்னா, இன்னைக்கு அவன் வந்து ஒரு ஹாலிவுட் நாயகனா, ஓவர்சீஸ் நாயகனா இருக்கிறதுனால பட் அவனுங்களுக்கு தான் என்னுடைய ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். 2வது என்னுடைய டைரக்ஷன் டீம் யோகி, ஸ்ரீனி டக்குன்னு வாங்க. இவன் ரிதேஷு டக்குன்னு வாடா, டக்குன்னு வாடா. அண்ட் ஹரி கொஞ்சம் நீங்களும் ஸ்டேஜ் வரீங்களா? டக்குன்னு வாங்க. சீக்கிரம் வாங்க. அண்ணா பிரகாஷ் அண்ணன், செல்வா அண்ணன் டக்குன்னு வாங்க. இவரு நம்ம எனக்கு சாப்பாடு போடுவாரு. பீட்டர் அண்ணன் மேல வாங்கண்ணே. எனக்கு அசோக் அண்ணன் அவரு வீட்டுக்கு போயிட்டாரு சார். அவரு கேங் தான் வீட்டுக்கு போயிட்டாரு சார் அவரு. அண்ணா எல்லாரும் வந்துட்டீங்களா? அசோக் அண்ணன் எங்க? ஆ இவங்க எல்லாரும் இவங்க வந்து பிரகாஷ் அண்ணன் அவங்கலாம் வந்து கேமராமேன் அண்ணன் டீம். இவங்க இங்க நிக்கிற 3 பேரு. அப்புறம் அண்ணன் பீட்டர் அண்ணன் கை தூக்குங்க. இவங்கலாம் என் டைரக்ஷன் டீம். பட் இங்க டைரக்ஷன் டீம், கேமராமேன் டீம்னு யாருமே வேலை செய்யல. எல்லாருமே எல்லா ஒர்க்கையும் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய தேங்க்ஸ். அசோக் அண்ணன் தான் எங்க அம்மா என்ன பார்த்துக்கிட்டதுக்கு ஈக்குவலா பார்த்துக்கிட்டாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க் யூ கைஸ். கூப்பிடுறேன். ஆ, அடுத்தது இவங்க எல்லாருக்கும் பண்ணிட்டேன். எங்க ஐயா ஆனந்த் அண்ணன் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்கண்ணா 1 செகண்டு. இவர் தான் எங்களுக்கு புரோகிராமர். இந்த படத்துல ஜீவி அண்ணன் டீம்ல புரோகிராமரா இருந்தாரு. அவருக்கு இந்த படம் பண்ணி நான் எக்ஸாஜுரேட் பண்ணல. அவருக்கு டே நைட் ஒர்க் பண்ணி டிஸ்க் ப்ராப்ளமே வந்துருச்சு. கருப்பி அதுக்கான நஷ்டஈடு குடுத்துருவாருண்ணே. பட் தேங்க் யூ ஸோ மச் ஆனந்த் அண்ணன். தேங்க் யூ மீன்ஸ் அ லாட். இவனே என்ன நம்ம ட்ரெய்லர் எடிட்டரு அருண் எந்திரா. அருண் அவன் தான் எங்க ட்ரெய்லர் எடிட் பண்ணான். லயலால படிச்சிட்டு இருக்கான். இப்போ தேங்க்யூடா. தேங்க் யூ ஸோ மச். மீன்ஸ் அ லாட். ரொம்ப 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 நன்றி. இப்போ நான் இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்ல நான் தேங்க்ஸ் வந்து எங்க அண்ணா அம்மாமுத்து அவருக்கு தான் பண்ணணும். ஹாப்பி என்டிங் படம் டைரக்டர். இப்போ வந்து எஸ்கே அண்ணன் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்றாரு. அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட்டே நடந்திருக்காது. ஏன்னா நாங்க பசங்களாம் சேர்ந்து எல்லாமே என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இது யார் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட போலான்னு சொல்லும்போது, இவனுங்களுக்கு வந்து அதாவது எங்களுக்கு அந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து ஒரு லிமிட்டே தெரியாது. இஷ்டத்துக்கு பேசுறது, அ இஷ்ட அதாவது லிஸ்ட் எழுதுவோம்ல. யார் யார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் எழுதலான்னு. டக்குனு ஒருத்தன் ஃபர்ஸ்ட்டு சன் பிக்சர்ஸ் அப்டின்னான். நான் திரும்பி பார்த்தேன். டேய் மனசாட்சியோட முதல்ல ஒரு லிஸ்ட் போடு அப்டின்னா. ஆனா, ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த யூத்ன்ற படம் எங்களுக்கு பண்ணதுன்னா, அ படம் நாங்க இன்னைக்கு ஒரு புரொடக்ஷன்ல பண்ணியிருக்கோம். இது நல்லபடியா போயிருக்கு.
ஆனா இந்த படம் சன் பிக்சர்ஸ் கிட்டயும் நாங்க போய் கதைலாம் சொன்னோம். அவங்களும் எங்கள அப்ரிஷியேட் பண்ணாங்க. நாங்க நெனச்ச ட்ரீம்ஸ் எல்லாம் எங்களுக்கு கடவுள் நடத்தி குடுத்ததுக்கு நான் கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அந்த அம்மாமுத்துன்றவர் தான் என் ஃப்ரெண்ட் கருப்பையான்னு ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்ண போறான். நீ அவன்ட்ட போய் கதை சொல்லுன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் இங்க இல்ல. ஏன்னா அவருடைய பட வேலையில அவர் பிஸியா இருக்காரு. ஆனா அண்ணன் நீங்க எவ்வளோ பெரிய விஷயம் என் லைஃப்ல பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சாகுற வரைக்கும் நான் பெரிய நன்றியோட இருப்பேண்ணே. ரொம்ப 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 தேங்க்ஸ். இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். தேங்க் யூண்ணே. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் அடுத்தது அ இந்த படத்துல வந்து எனக்கு இருந்த என்னுடைய டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து விக்கி அண்ணனுக்கு தான் பெரிய தேங்க் பண்ணணும். தேங்க் யூண்ணே. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா அ எல்லா அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஹீரோயின்ஸுக்கு தெர்மாக்கோல் புடிக்கிற டைம்ல எனக்கு தெர்மாக்கோல் புடிக்கணும்னு நெனச்ச ஒரே ஜீவன் எங்க அண்ணன் விக்கி அண்ணன் தான். அதாவது அவரு எனக்கு ரொம்ப நான் சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து பயத்த வெளில காமிச்சுக்காத மாரி நடிப்பேன். ஆனா கரெக்ட்டா அவர் தான் கண்டுபிடிப்பாரு. கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா நெறைய க்ரவுட் இருக்கும் ஷூட்டிங்ல. நெறைய விஷயம் நாங்க ஒரே நாள்ல நெறைய சீன்ஸ் முடிக்கிற மாரி இருக்கும். பட் அந்த பர்ட்டிகுலர் டைம்ல நான் கொஞ்சம் அப்செட் ஆனா கூட அது என்னுடைய ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃப்ரேம்லன்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் கூட அப்செட்டே ஆக்காம, என்னுடைய பெரிய பர்டனையும் அவர் ஷோல்டர்ல போட்டு எனக்காக டிராவல் பண்ண வைக்க என்ன ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் ரொம்ப நன்றியோட இருக்கேன் உங்களுக்கு. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்துல வந்து நான் முக்கியமா ஒரு 2 பேர பத்தி பேசிடணும்னு நெனைக்கிறேன். ஒண்ணு எங்களுடைய ஃபைட் மாஸ்டர் கலை அண்ணன். இன்னொன்னு காவ்யா அக்கா. அ இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சு எங்களுக்கு ஃபைட் போன டைம்ல எங்களுக்கு ரொம்ப அ ரொம்ப படமே ரொம்ப டைட்டா இருந்துச்சு. அன்னைக்கு அவரு ரொம்ப பிஸியா அங்க மோகன்லால் சார் படத்தோட ஷூட்டிங்ல இருந்தாரு. எங்களுக்கு சம்பளமே வாங்காம அன்னைக்கு எங்களுக்காக ஷூட்டிங்க்கு வந்து ஒரு 2 நாள்ல ஃபைட்ட முடிச்சுட்டு போனாரு. கலை அண்ணா ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா. இது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க எங்களுக்கு பண்ணதுக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் காவ்யா அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அந்த சட்டை, பேண்ட் எல்லாம் அவங்க தான் எனக்கு வாங்கி குடுத்தாங்க. நான் ரொம்ப ஜாலியா இதுவா போட்டுட்டு இருப்பேன். அவங்க கொஞ்சம் இனிமேவாவது கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுன்னு சொல்லி, எனக்கு முழுக்க முழுக்க இந்த ஹோல் ட்ராவல்ல நீங்க ரொம்ப நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கக்கா. அது உங்களுக்கு பர்சனலா ரொம்ப தெரியும். என்னுடைய சக்சஸ வந்து கபிலன் டிசைனர் அவரும், காவ்யா அக்காவும் அவங்களுடைய சக்சஸா ரொம்ப ஃபீல் பண்ணி, அவங்க எவ்வளவோ எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 நன்றி. அடுத்து என்னுடைய ஆர்ட் டைரக்டர் சார், ராமு சார். ராமு சார் சாரி நான் விக்கி அண்ணன பத்தி ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். மொதல்ல நான் விக்கி அண்ணன மீட் பண்ணும்போது, விக்கி அண்ணன் எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப பிரெய்னியான ஆளு. டெக்னிக்கலா பேசுவாரு. நான் வந்து டெக்னிக்ன்னு எனக்கு என்னன்னே தெரியாது. நான் வந்து "அண்ணே இவ்வளோ இருக்கணும்ண்ணே" அப்டின்னேன். "அப்ப அனமார்பிக்ன்றீங்க" அப்டின்னாரு. சரி ஓகே கருப்பு எனக்கு இவருக்கு செட் ஆவாது. நான் இப்படி வேணுங்கிறேன். அவர் அனமார்பிக்ன்றாருன்னா, இவர் லென்ஸ சொல்லியிருக்காரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்படி தான் எனக்கு சொல்லத் தெரியும். திரும்ப ஒரு 3 மீட்டிங் உட்கார்றோம். எல்லா மீட்டிங்லயுமே "அண்ணே எனக்கு வைடு போச்சுன்னா கூட டைட்டா இருக்கிற மாரி இருக்கும்." அப்போ 75 போட்டு "அண்ணா நான் தான் சொல்றேன். எனக்கு இவர் கூட ஒர்க் பண்ணவே முடியாதுண்ணே. இவருக்கு நான் சொல்றதே புரியல. நான் ஃபோன்ல எடுத்த மாரி எடுக்கணும்" அப்டிங்கிறேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அறிவு ஆக்சுவலா எனக்கு தான் இல்ல. அவருக்கு கரெக்ட்டா தான் இருந்திருக்குன்னு. தேங்க் யூண்ணே. எனக்கு தெரியாத நெறைய விஷயத்த நீங்க தான் எனக்கு சொல்லிக் குடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராமு சார், நான் ராமு சார ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணும்போது, அவர் வாயிலருந்து ஒரு 4 வார்த்தை புடுங்கிட்டோம்னா, அன்னைக்கு நம்ம தான் உலகத்திலேயே பெரிய ஆளு. அவரு இப்ப பேசினார்ல அந்த மாரி தான். "சார் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னுவாரு. அது நல்லா இருக்காரா? நல்லா இல்லையா? நமக்கு எதுவுமே புரியாது அவர்கிட்ட. "சார் எப்படி சார்? ஷாட் பார்த்தீங்களா?" ஒர்க் தான்." அப்படின்னாரு. ஓகே. இவர்கிட்ட வந்து நம்ம அப்ரிசியேஷன் எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா நம்ம ஒரு ஷூட்டிங் போம்போது திடீர்னு ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து பார்க்கும்போது எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஒரே ஒரு நாள் தான் அவர் டென்ஷன் ஆயி என் வாழ்க்கையில பார்த்தேன். அன்னைக்கு தான் தெரிஞ்சது, ராமு சார் இஸ் எ ஹியூமன் பீயிங். அவருக்கு அவருக்கு எல்லா உணர்வுகளும் ரோபோக்கு கோவம் வந்துருச்சு. சிட்டிக்கு ஆங்கிரி அப்படின்னு. ஸோ அந்த மாரி ராமு சார் வந்து நான் ரொம்ப சடனா கேட்பேன். எனக்கு வந்து டக்குனு சார் நாளைக்கு எனக்கு இப்படி ஒண்ணு இருந்தா நல்லாருக்கும் சார். இப்படி ஒண்ணு இருந்தான்னு சொல்லிடுவேன். அத வந்து ராமு சாரும், செல்லத்துரை சார் எங்க மேனேஜர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க படம் ஆரம்பிச்சதுலருந்து இப்போ வரைக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து இத பேசி, ஆனா எப்படி பார்த்தாலும் அடுத்த நாள் நான் போம்போது எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல அது இருக்கும். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். ரொம்ப பெரிய விஷயம். ராமு சார் நெறைய ஃபர்ஸ்ட் படம் பண்ண நெறைய டைரக்டர்ஸ் கூட வொர்க் பண்ணியிருக்காரு. பட் சில காரணங்களால அவரால அவங்க பண்ற அடுத்த படத்துல அவரால வொர்க் பண்ண முடியல சார். பட் நான் என் லைஃப்ல அடுத்து நான் எந்த படம் டைரக்ட் பண்ணாலும் நீங்க தான் எனக்கு ஆர்ட் டைரக்டரா இருப்பீங்க சார். ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்க எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச் சார். அண்ட் சாரி நான் கொஞ்சம் மிஸ்மேட்ச் பண்ணி சொல்றேன். கோச்சிக்காதீங்க. எனக்காக கொஞ்சம் டைம் குடுங்க. ஆ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் நடிச்ச படத்துல ஒரே நிமிஷம் நீங்க எல்லாருமே நிக்கிறீங்களா? ஆ இவங்க எல்லாருமே எங்க படத்துடைய பெரிய பேக் போன். இவங்க எல்லாருமே சொன்னாங்க, நானும் கருப்பையாவும் சேர்ந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னு. நானும் கருப்பையாவும் இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எனக்கு இவங்க கன்டென்ட் ரொம்ப பிடிக்கும். இவங்க அவங்களுக்கான ஒரு பாத்த கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த பாத்ல நாங்களும் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். நீங்க மாசு தான். நாங்க தான் கூட சேர்ந்துக்கிட்டோம். ஸோ தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப 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 தேங்க்ஸ். முகேஷ் அண்ணா, பர்சனலா எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். அ அ உங்க வாய்ஸ்க்கு நான் ரொம்ப பெரிய ஃபேனு. பட் தேங்க் யூ ஸோ மச். நீங்க எல்லாரும்
இந்த படம் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய 3 சிஸ்டர்ஸ் என் ஹீரோயின்ஸ்க்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப கோப் அப் பண்ணி, ரொம்ப பாசிட்டிவா இந்த ஷூட்டிங்க வந்து ரொம்ப ஈஸியா எனக்கு வந்து எனக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. நான் வந்து எனக்கு அசுரன்ல எனக்கு இருந்த ஹீரோயின் வந்து என் நாய்க்குட்டி தான். எனக்கு வந்து அப்புறம் வந்து விடுதலையில வந்து எனக்கு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. ஸோ அந்த மாரி வந்து எனக்கு வந்து நான் எப்படி சொல்றது? ஒரு ஒரு ஹீரோயின்ன்ற ஒருத்தங்க கூட நான் நடிச்சு பழகுன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையவே கிடையாது. அ எனக்கு ரொம்ப ஓப்பனா சொன்னா பயம் இருந்துச்சு. நெறைய ஏதாவது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிடுமான்னு. பட் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா பார்த்துக்கிட்டு, எனக்கு அவ்ளோ கோப் அப் பண்ணி நடிச்ச அனிஷ்மா, மீனாட்சி, பிரியான்ஷி உங்க 3 பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இட் மீன்ஸ் அ லாட் டூ அஸ். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துல வந்து நேஷ் எங்க எடிட்டர் நேஷ் வந்து எப்படின்னா, அவர மாரி ஒரு ஆள வந்து நீங்க எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அவரு வந்து ராமு சார் எப்படியோ, அத விட ட்வைஸ் அவரு. அவரு எப்புட்ன்னா, ஹைப்பரா ஒரு விஷயத்துக்கு ஆவணும்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஓப்பனிங் சீனுக்கு கத்த மாட்டாரு. சோக சீனுக்கு விசில் அடிப்பாரு. அந்த மாரி எங்க அண்ணன். அவர் வந்து டோட்டலா ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். பட் ரொம்ப தேங்க்ஸ் நேஷ். நீங்க எனக்கு நெறைய கைட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களோட ஒப்பீனியன்ஸ் தான் எனக்கு நெறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் நேஷோட அசிஸ்டன்ட் ஹரி. ஹரி எங்க இருக்கீங்க? ஹரி மட்டும் இல்லங்க. இவர் எங்களுடைய பெரிய பேக் போன். ஏன்னா ஒரு சீன் நாங்க பண்ணிட்டு, "எப்படி ஹரி சூப்பரா?" அப்படின்னுவோம். "இல்ல ப்ரோ நல்லா இல்ல" அப்படின்னு ரொம்ப ஸ்மூத்தா அத முடிச்சு, எங்கள மோட்டிவேட் பண்ண ஹரிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ சோ மச் ஹரி. அண்ட் இந்த படத்துல வந்து நாங்க முக்கியமா சில பேருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். பிரவீன் ஆண்டனி அண்ணன். அவர் வந்து இந்த படத்துல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸா இருந்திருக்காரு. விக்னேஷ் ராஜா அண்ணன் ஒரு பெரிய கைடன்ஸா இருந்திருக்காரு. வினோத் அண்ணன், கொட்டுக்காளி வினோத் அண்ணன். அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி அண்ணன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்க வந்து என்ன டைரக்ட் பண்ணுன்னு சொல்லலன்னா, நான் டெஃபினட்டா இத பண்ணியிருக்கவே மாட்டேண்ணே. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அன்னைக்கு குடுத்த மோட்டிவேஷன் தான் இது உண்மையிலே நாங்க பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு பெரிய ரீசன். அதுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் வேற யார நான் மிஸ் பண்றேன்னு தெரியல. ஆ, தமிழ் அண்ணன். தமிழரசன் அண்ணன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க் யூ ஸோ மச்ண்ணே. ஆ நெறைய அட்வைஸ் குடுத்துருக்கீங்க. உங்க அட்வைஸ்லாம் ப்ரூட்டலா, ஹானஸ்ட்டா இருந்திருக்கு நெறைய எனக்கு. ஸோ தேங்க் யூ ஸோ மச். அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் எங்கடா இருக்கீங்க? பாய்ஸ் எங்க வெளில போயிட்டானுங்களா? டேய் கோச்சிக்காதீங்க கோச்சிக்கிறானுங்க. சரி. எங்களுடைய விஎஃப்எக்ஸ் டீம் அவனுங்க வந்து அவங்களும் காலேஜ் பசங்க தான். இப்ப தான் நெறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அ கூடவே டிராவல் பண்ணியிருக்காங்க. நெறைய கைடன்ஸ் குடுத்துருக்காங்க. ஏன்னா, நாங்க இந்த படம் பண்ணணும்னு ஆரம்பிக்கும்போது, எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. என் கூட இருக்கிற டீமுக்கும் ஒண்ணுமே தெரியாது. இந்த வேலை செய்ற டெக்னீஷியன்ஸ், என் ப்ரொடியூசருக்கு அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். எங்களுக்கு வந்து நாங்க ஃபோன்ல எடுத்த ஒண்ணத்த வந்து அங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்ன்றது மட்டும் தான் எங்க மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ இங்க இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க எவ்வளவோ இடத்துல எங்களுக்கு எல்லாமே சொல்லிக் குடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் எங்களுடைய மிக்ஸிங் அண்ணன் அரவிந்த் அண்ணன் அண்ட் சிங்க் சினிமாஸ் சச்சின் அண்ணன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்திலேயே வந்து நான் வந்து கரெக்ஷனே சொல்ல முடியாம கரெக்ட்டா ஒரு வேலைய செஞ்சு குடுத்த என்னுடைய சச்சின் அண்ணனுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். டப்பு டப்புன்னு முடிச்சுட்டாரு. ஏன்னா நெக் ஆஃப் த மொமெண்ட் வரைக்கும் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணன். அ உங்களுக்கு எப்பவுமே நான் லைஃப்ல நன்றியோட இருப்பேண்ணே. ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்க எனக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேண்ணே. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் நடிச்ச என்னுடைய ஆக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸா நடிச்ச பப்ளு, சின்னா அண்ட் ஈஸ்வர். சின்னா அண்ட் ஈஸ்வர பத்தி பேசவே வேணாம். ஆனா அவனுங்களே பேசிட்டானுங்க. சின்னா அவனுக்கான ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ணிக்கிட்டான். ஸோ அதனால வந்து பட் ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வந்து நெறைய பேருக்கு வந்து என்ன டைரக்டரா பார்க்குறதா, ஃப்ரெண்டா பார்க்குறதான்னு தெரியாது. அதனால ஃப்ரெண்ட்ஷிப்லயே ஒரு நெறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் என்னைக்குமே நீங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க எப்பவுமே. என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ நீங்க நெறைய பார்த்துருக்கீங்க டில் டுடே. தேங்க் யூ ஸோ மச். அதுக்கு உங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பப்ளு அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் டக்குனு வேற பாய்ஸ் அண்ணா பிரின்ஸ் அண்ணா தேங்க்ஸ்ண்ணே. என் ஹேர் ஸ்டைல் அப்பப்போ அடுக்கிட்டே இருந்தீங்கண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க் யூ ஸோ மச். வேற யார்றா? ஆ ஓகே. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நளினி மேம பத்தி பேசணும்னு நெனைக்கிறேன். நளினி மேம் எனக்கு வந்து நீங்க குடுத்த மாரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தான் மேம் எனக்கு அவ்ளோ பேசியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். ஏன்னா, அவங்க அவங்க 6 மணிக்கு மேல நடிக்க மாட்டாங்களாம். நான் 7:30 மணிக்கு போயிட்டு சாப்பாடு அப்புறமா சாப்பிட்றேன் மேம். ஒரு ஷாட் முடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு இது தெரியாது. சொல்லிட்டு வந்துட்டேன். தேவதர்ஷினி மேம் புடிச்சு இழுத்தாங்க. அவங்க 6 மணிக்கு மேல கார் பறக்கும். நீ என்ன வந்து 7:30 மணிக்கு சொல்ற? மேம் எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னேன். பட் நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன். சாரி மேம் தெரியாம அப்டின்னேன். இல்ல நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன்னு சொன்னாங்க. ஹீரோயின்ஸ அ விட என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா பார்த்துக்கிட்ட என்னுடைய நளினி மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா,
அவங்க கிட்ட வந்து நான் எப்போ போய் எது கேட்டாலும் ஒரு எரிச்சலே இருக்காது அவங்க மூஞ்சில. நான் ரொம்ப பயத்தோட தான் கேட்பேன். ஏன்னா, எங்களுக்கு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்ட மேனேஜ் பண்ணணுன்றதுலேருந்து எங்களுக்கு எல்லாமே ஒரு லேர்னிங்கா தான் இருந்துச்சு. பட் மேம், இந்த பிரின்சிபல் கேரக்டர் வந்து இவ்ளோ டிவைனான ஒரு கேரக்டரா மாறுனதுக்கு நீங்க மட்டும் தான் மேம் காரணம். அது உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி தான். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ் மேம். அண்ட் அ தேவதர்ஷினி மேம். தேவதர்ஷினி மேம்ம நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது, இவ்ளோ யங்கா ஒரு மதர நான் எப்படி எனக்கு அம்மாவா காட்டுறதுன்னு தான் மேம் நல்லா தானே மேம் அப்படி ஒரு ஏன்னா அவங்க ரொம்ப அவங்கள வந்து புடவையில நான் பார்த்து ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் பண்ணும்போது தான் ஓகே. அம்மாவா இவங்கள நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு இருந்துச்சு. மேம் உண்மையில பாசிட்டிவா ஓகே. பட் தேவதர்ஷினி மேம் நீங்க வந்து நான் மொதல்ல உங்க தேவதர்ஷினி மேம் கிட்ட சொன்னேன்னா, மேம் இந்த படம் ஜெனரலா உங்க மீட்டர்ல இருக்காது மேம். இது ஒண்ணு கொஞ்சம் அவைவா இருக்கும். பட் என்ன நீங்க நம்பணும் மேம் பிளைண்டா. நீங்க என்ன நம்பி பண்ணுங்க மேம். டெஃபினட்டா வொர்க் ஆகும்னு சொன்னேன். தேங்க்ஸ் மேம். நீங்க என்ன எப்பவுமே நம்பியிருக்கீங்க. டில் டுடே. தேங்க் யூ சோ மச் மேம். அதுக்கு நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். ஏன்னா, ஆ இந்த படம் போயிட்டு இருந்த டைம்ல தேவதர்ஷினி மேம்க்கு வந்து நெறைய இது இருந்துச்சு. பட் ஆனாலும் என்னுடைய சிச்சுவேஷனையும் நான் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்ட்ரகிள் பண்றேன்ற சிச்சுவேஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க எனக்காக எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க மேம். அதுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ் மேம். மீன்ஸ் அ லாட். அண்ட் சுராஜ் ப்ரோ. சார் வந்து ஹைதராபாத் போனோம். ஹைதராபாத்லேருந்து அப்பா கேரக்டர் முடிஞ்சிருச்சு. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இனிமே ப்ரோ தான். அடுத்ததுலேருந்து நம்ம ப்ரோஸ் ஆயிடுவோம் அப்டின்னாரு. சார் அ எனக்கு வந்து உங்க படங்கள் பார்த்து, உங்கள மாரி நான் பாத்ரூம்லலாம் இமிட்டேட் பண்ணி பார்த்துருக்கேன் கண்ணாடி முன்னாடி. பட் இந்த இந்த கதை நான் மொதல்ல எழுதும்போது நான் உண்மையில உங்கள வச்சு தான் நான் எழுதுறேன். உங்களையும் பசுபதி சாரையும். ஆ பட் நீங்க இந்த கதைக்குள்ள வருவீங்கன்றது எனக்கு ஹோப்பே இல்ல சார் ஷூட்டிங் போற வரையும். நீங்க வந்ததுக்கப்புறம் அ எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் இந்த படம் வொர்க் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சார். ஆனா, அது இன்னைக்கு இவ்வளோ பண்ணியிருக்குன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் சார். உங்களோட அந்த லாஸ்ட் சீன் என்னுடைய ஒரு பெரிய, பெரிய விஷயம். நீங்க ஏன்னா அந்த அந்த பர்ட்டிகுலர் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் சுராஜ் சாரும் மூஞ்ச பார்த்துக்கவே இல்ல. நாங்க ஒரு 2 மணி நேரம் அழுதுட்டு தான் இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க தெரிஞ்சும் தெரியாமலும் எனக்கு நெறைய சொல்லிக் குடுத்துருக்கீங்க. ஆ ஐ வில் பி ஃபாரெவர் கிரேட்ஃபுல் டு யூ சார். தேங்க் யூ சோ மச் சார். அண்ட் இப்போ என்னுடைய புரொடியூசர்ஸ் கருப்பையா அண்ட் சுலோச்சனா ஆன்ட்டி. இவங்க 2 பேருக்கு முன்னாடி சுலோச்சனா ஆன்ட்டி இந்த படத்துல நம்புறதுக்கு என்ன ஒருத்தர் முழுசா பிகினிங்லேருந்து நம்பிட்டு இருந்தாரு. அவர் தான் பிரணாப் எங்க அண்ணன். இந்த பிரணாப் அண்ணன் தான் டே 1லேருந்து நில்லுங்கண்ணே. இந்த பிரணாப் அண்ணன் தான் டே 1லேருந்து ரொம்ப பிளைண்டா என்ன நம்புனாரு. நான் எது பண்ணாலும் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். இது வொர்க் ஆகுமா? ஆகாதான்னு. பட் எனக்கு ஒரு சின்ன எப்பவுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் குடுத்துக்கிட்டே இருந்தாரு. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவர பொறுத்தவரைக்கும் அது ஒரு அப்ரிசியேஷன். பட் எனக்கு அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் தந்துச்சு. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் சாரி புரொடியூசர்ஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி த ஃபயர் கேங். டேய் பாய்ஸ் ஒரே நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்கடா. இவனுங்க இல்லன்னா என்னால பாதி நாள் ஷூட்டிங்கே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா கிரவுட் இல்லாத டைம்ல இவனுங்களே சுத்தி, சுத்தி எல்லா ஆங்கிள்லயும் கிரவுட நிக்க வச்சிருந்தேன். அத வந்து கொஞ்சம் கூட ஒரு பொருட்படுத்தாம எனக்கு அவ்ளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்கானுங்க. தேங்க்ஸ்டா. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் சிலோச்சனா ஆன்ட்டி நீங்க எப்பவுமே ஒரு எதுவும் எந்த வார்த்தையும் என்ட்ட பெருசா பேசினதில்ல. நல்லா இருக்கியாப்பான்னு மட்டும் தான் கேட்பீங்க. உண்மையில பட் தேங்க்ஸ் ஆன்ட்டி. நீங்க எங்கள நம்புனதுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் புரொடியூசர் கருப்பையா. கருப்பையா வந்து எப்படி சொல்றது? அவருக்கு ரொம்ப நெறைய தெரியும். அதான் என் பிரச்சனை. என்னால ஏமாத்த முடியாது அவர. எது சொன்னாலும் எல்லாமே தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, இந்த டீ கடையில அப்படின்னா பன்னு மஸ்கா அப்படின்னுவாரு. என்னடா இவருக்கு எல்லாமே தெரியுதே! அண்ட் யார்கிட்ட போனாலும் கருப்பையாவ தெரியும். சரி எதுவுமே பண்ண முடியாது. இவர பத்தி நான் யார்ட்டயும் பேசவும் முடியாது. எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ நாளா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இந்த இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணியிருக்காரு. அவர் அவ்வளோ பேர மீட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த படத்துல இருக்கிற 99.9% டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கருப்பு எனக்கு சஜெஸ்ட் பண்ணவங்க தான். ஆனா அவங்க எல்லாருமே பெஸ்ட்டா மட்டும் தான் எனக்கு இருந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் கருப்பையா நீங்க பண்ணதுக்கு. இந்த டெக்னீஷியன்ஸ். அ ஒரு ப்ரொடியூசரா நான் வந்து நெறைய விஷயம் வந்து கருப்பையா கிட்ட வந்து கேட்பேன். கருப்பையா எனக்கு இந்த மாரி இதெல்லாம் வேணும் கருப்பையா அப்படின்னு. கேன் அது கொஞ்சம் அப்படின்னுவாரு. நீங்க டைரக்டர் தானே நீங்க எவ்வளோ பேர் வச்சிருப்பீங்க அப்படின்னுவேன். சரி கேன் நீ எடுத்துரு நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ருவாரு. டப்புன்னு முடிஞ்சிரும். அதான் எனக்கு இந்த ஒரு பெரிய பெனிஃபிட் இவர்கிட்ட. அண்ட் ஒரு டைரக்டராவும் இந்த இந்த யூத்ன்ற படம் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ இல்ல பயங்கரமான கதை ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பிளாட் இருக்கிற ஒரு கதையோ கிடையாது. இது பிரவீன்ன்ற ஒரு பையனுடைய லைஃப் ஸ்டோரி தான். அண்ட் இது ஒரு என்டர்டெய்னிங் பர்ப்பஸ்க்கு மட்டும் தான் பண்ணது. இது ரொம்ப இன்டெலெக்சுவலா ஒரு பயங்கரமான படம் பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த ஜோன்ல நாங்க எடுக்கல. ஒரு எடுக்கலன்றத தாண்டி அது உண்மையில யூத்ன்ற படம் கிடையாது. ஒரு ஃபீல் குட்டா ஒரு பிரவீன்ன்ற பையன் கேரக்டர் கூட ஆடியன்ஸ் கனெக்ட் ஆயி,
இத நார்மலா எல்லாருமே என்ஜாய் பண்ணணும். இது ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கணும் எல்லாருக்குமே. அண்ட் எனக்கும் கருப்பையாக்கும் இருந்த மெயின் ஒரு விஷயம் என்னன்னா, அ ஒரு ஒரு பழைய படங்கள் மாரி இப்ப எந்த படமும் வரதில்ல. பழைய படங்கள்ல ஒரு நல்ல ஜாலியா, ஒரு கமர்ஷியலா எல்லாரும் என்டர்டெயின் ஆயி, ஒரு ஹேப்பியா வீட்டுக்கு போற ஒரு ஜோன் இருக்கும்ல கருப்பையா, அத நம்ம எப்படியாவது அச்சீவ் பண்ணணுன்றது மட்டும் தான் எங்களுடைய மெயின் மோட்டிவா இருந்துச்சு. அன்னைக்கு இந்த கதைய நான் சொல்லும்போது, கருப்பையா எப்படி என்ன நம்புனாருன்ற கேள்வி இன்னைக்கு எனக்கு ரொம்ப நெறைய இருக்கு. அ ரொம்ப பிளைண்டா என்ன நம்புனாரு. அந்த ப்ராசஸையும் இன்னைக்கு எங்களால உண்மையில நம்ப முடியல. அவர் சொல்ற மாரி அ ஒரு கோயில்ல போயிட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்குனோம். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிற வரைக்கும் எப்படி இந்த டேஸ் எங்களுக்கு போச்சுன்னே தெரியல. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாரி கருப்பையா கடைசி 7 மாசம் நெறைய ஃபோன் கால்ஸ் அவர்கிட்ட தான் நான் பேசியிருக்கேன். அவ்வளோ ஃபோன் கால்ஸோட நாங்க இருந்திருக்கோம். பட் ரொம்ப எமோஷனலா இருக்குண்ணே. ஒரு ப்ரொடியூசர் எல்லாத்தையும் தாண்டி, அ என் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு ஈக்குவலா நீங்களும் பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்காக நீங்க எனக்கு நெறைய பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் எப்பவுமே ஒரு பெரிய நன்றி கடனோட நான் இருப்பேன். நான் கண்டிப்பா இருப்பேன். நான் கருப்பையாட்ட கேட்ட ஒரே வார்த்தை என்னன்னா, "அண்ணா நான் ஹீரோ ஆவணும். என்ன ஹீரோவா மட்டும் வெளில காமிச்சுருங்க. ஒரு ப்ரமோட் பண்ணிருங்கன்னு" சொன்னேன். இன்னைக்கு நான் இங்க ஒரு ஒரு படம் பண்ணி, நான் வந்து எல்லா தியேட்டர் விசிட்ஸ்‌க்கு போம்போது, என்ன பார்த்து கத்துறாங்கன்றது என்னால நம்பவே முடியல. நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். பட் அது ரியாலிட்டில நடக்கும்போது நம்பவே முடியல. எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, நம்ம ரொம்ப ஒரு விஷயம் ஆசைப்படுவோம். பட் அது நடக்கும்போது நமக்கு நம்புற மாரி இருக்காது. ஏன்னா, இவரு வந்து எங்க அப்பா கிணறுல சின்ன வயசுல குளிச்சிருக்காரு. இவர வந்து அடிச்சு அனுப்பிச்சுட்டாங்க. கிணறுலலாம் குளிக்கக்கூடாதுன்னு. அப்பைலருந்து இவருக்கு ஒரு கிணற கட்டுறோம், குளிச்சு காட்டுறோம் நம்ம யாருன்னு. 58 வயசுல கிணறு கட்டிட்டாரு. குளிக்க முடியல இப்போ. கிணறு மட்டும் இருக்கு. அந்த கதையா எனக்கு வந்து அ என்னுடைய நெறைய ஆசைய என்ன நம்பி நீங்க ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணது இல்லாம, அந்த ஆசைய என் பின்னாடி நின்னு பார்த்துட்டு இருக்கீங்கண்ணே. எப்பவுமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நான் என்னைக்குமே ஒரு நன்றியோட இருப்பேன். அண்ட் அவருடைய டீம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் செல்லத்துரை சார், தேங்க் யூ சோ மச் சார். நெறைய நீங்க எனக்கு நெறைய இடத்துல எனக்காக நின்றுருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் அ யூத்ன்ற இந்த படம் வந்து நாங்க எல்லாரும் மெயினா பண்ண பர்ப்பஸே எதுக்குன்னா, அ எங்க அப்பா, அம்மாவ நாங்க எல்லாருமே ப்ரவுடா ஃபீல் பண்ண வைக்கணுன்ற ஒரு ஆசை எங்க எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஜென்யூனா எங்க அப்பா, அம்மா எல்லாருமே ஹேப்பியா இருக்காங்கன்றது தான் இந்த படம் நாங்க எதுக்கு பண்ணோமோ அந்த பர்ப்பஸ் முடிஞ்சிருச்சுன்றதுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்குன்றது வந்து ரொம்ப உண்மையா சொல்லணும்னா, நானும் கருப்பையாவும் வந்து படம் நல்லா பண்ணும்னு நம்புனோம். பட் இவ்வளோ பெருசா படம் பண்ணுன்றது வந்து நாங்க நெனச்சத தாண்டி இருக்கு. அண்ட் இது எங்களால நம்ப முடியல. டெய்லி உண்மையில நம்ம படம் தான் இப்படி போதான்ற மாரி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஆ சந்தேகம் இன் சென்ஸ் நம்ப முடியாத ந ஏன்னா இது எங்க லைஃப்ல நடந்ததே இல்ல. ஒரு புதுசா இருக்கு. ஏன்னா ஒரு ஓப்பனா ஒரு உண்மைய சொல்லணும்னா, இங்க எல்லாருமே நாங்க வந்து எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிடாதா, நாங்க ஒரு விஷயம் பண்ணிட மாட்டோமா, அடுத்தடுத்து எங்க லைஃப்ல ஒரு ஸ்டெப் இருக்காதான்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த படமே மெயினா பண்ணோம். இன்னைக்கு எங்க ஹீரோயின்ஸ்லேருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே நெறைய படத்துக்கு ஃபோன் அடிச்சு கேட்கறாங்க ப்ரோன்னு சொல்லும்போது, நாங்க எதுக்கு இந்த படம் பண்ணோமோ, அந்த படத்துடைய பர்ப்பஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அடுத்தடுத்த ஹைட்ஸ் போறது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அண்ட் கருப்பையா சொன்ன மாரி அந்த ஸ்ட்ரீட் பாய் ஸ்டுடியோஸ்ன்னு ஒரு கம்பெனி எனக்கு ஆரம்பிச்சு, அது என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா ஒண்ணு ஆரம்பிச்சு, த சேம் கென்னன் கேங் தான். ஒண்ணுமே தெரியாத எங்களுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு குடுத்தாரு. பட் தேங்க் யூ சோ மச் கருப்பையா எல்லாத்துக்கும். அண்ட் நான் நெறைய கிரிட்டிக்ஸ் படிச்சேன். நெறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். எல்லாத்தையுமே நான் ஜென்யூனா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய அடுத்தடுத்த படங்கள்ல நான் டெஃபினட்டா அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுல கண்டிப்பா எந்த சேஞ்சும் இருக்காது. அண்ட் நான் முக்கியமா ஆடியன்ஸுக்கு ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஆ எங்க படத்த நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நெனச்சோம். பட் நீங்க இப்படி ரிசீவ் பண்ணிப்பீங்கன்னு நான் நெனைக்கல. எல்லா ஆடியன்ஸ்‌க்கும் நாங்க எப்பவுமே பெரிய நன்றியோட இருப்போம். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஃபேமிலீஸ்க்கும். நீங்க பார்த்து டக்குனு போட்டு விட்டீங்க. கென்னு ஃபேன்ஸ் கீன்ஸ்ன்னு ஏன்னா கம்முனு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் எல்லா ஃபேமிலீஸும், எல்லா பசங்களும் நெறைய பேரு தியேட்டர்ஸ்க்கு போம்போது, எங்களுக்கு அப்ரிசியேஷன் குடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ எங்கள நாங்க நம்புனோம். எங்கள நீங்க எல்லாரும் நம்புனதுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலா நான் இந்த யூத்ன்ற படத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா, இந்த படம் முடியப்போது. இன்னும் கொஞ்ச நாள் இந்த படம் டெஃபினட்டா உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணும். நாள் போக்குல இது தியேட்டர்ஸ விட்டு போப்போது. பட் இந்த படம் வந்து என் லைஃப்ப வந்து இவ்வளோ பெருசா மாத்தும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த படத்து கூட எனக்கு ஒரு பெரிய ட்ராவல் இருக்கு. இன்னைக்கு இந்த படம் முடியப்போதே, இதுக்கப்புறம் இந்த ஷோ வந்து நான் தியேட்டர்ல பார்க்க மாட்டேனேன்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஏன்னா 3 வருஷம் இந்த கதைய மட்டும் தான் நம்பி இருந்தோம். வேற எத பத்தியும் நாங்க நம்பி இல்ல.
இன்னைக்கு இந்த கதை எங்க கைய விட்டு போகுதுன்னு நினைக்கும்போது ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஆனா, இந்த யூத்ன்ற படம் எனக்கு நெறைய சொல்லிக் குடுத்துருக்கு. நெறைய கத்துக் குடுத்துருக்கு. நெறைய ரிலேஷன்ஷிப்ஸ் எனக்கு தந்திருக்கு. அண்ட் என்ன ஒரு ஹீரோ ஆக்கியிருக்கு. என் லைஃப் லாங் இந்த படத்துக்கு நான் என்னைக்குமே நன்றியா இருப்பேன். தேங்க் யூ ஸோ மச். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.